டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு இந்தியா வர்த்தக ரீதியிலாக பதிலடி. புதிதாக 50 நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க முடிவு. மேலும் 476 அரசியல் கட்சிகள் நீக்கம். தேர்தல் ஆணையம் மீண்டும் அதிரடி. ஓபிஎஸ்ஐ மீண்டும் கூட்டணிக்குள் இழுக்க பாஜக தீவிர முயற்சி. ஓபிஎஸ்ஐ யாரும் விமர்சிக்க கூடாது என கட்சியினருக்கு உத்தரவு. தலித் மக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளின் போது பெரிய கட்சிகள் கூட மௌனம் காப்பது ஏன்? திருமாவளவன் காட்டம். தங்கம் விலையில் தொடர்ந்து சரிவு. சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50% வரை டிரம்ப் வரி விதித்துள்ளார். அதை சமாளிக்க இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் புதிதாக 50 நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்தியா தற்போது முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவை தவிர்த்து மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த 50 நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தை அவரே நேரடியாக வீடுகள் தோறும் சென்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் வாரம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படும். இந்த திட்டம் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ்ஐ மீண்டும் கூட்டணிக்குள் இழுக்க பாஜக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. தொடர்ந்து அவரிடம் பாஜக மேலிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்யும் நோக்கில் பாஜகவினர் யாரும் அவரை விமர்சிக்க கூடாது என்ற கட்டளையை அக்கட்சியின் மேலிடம் பிறப்பித்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் யாரையும் பணி நீக்கம் செய்யவில்லை என அமைச்சர் கே.என். நேரு விளக்கமளித்துள்ளார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, தனியார் மயமாக்கல் செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை துறை அமைச்சர் சந்திக்கவில்லை என்றும் முதலமைச்சர் அழைத்து பேசவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தகவல் பரவி வந்தது. ஆனால் இந்த தகவலை கே.என். நேரு திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தானே அவர்களிடம் 4 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் விளக்கமளித்துள்ளார். ஆணவ வன்முறை மரணங்களுக்கு எதிரான சட்டத்தை திமுக அரசு இயற்றாதது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கே. பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது புரியாத புதிராக இருப்பதாகவும் கூறிய அவர், இத்தகைய செயல் தமிழக அரசுக்கு நல்ல பெயரை ஈட்டி தராது என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து இபிஎஸ் இதுவரை பேசாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சொந்த முகவரியை இழந்து நிற்கும் கட்சி என்றால் அது அதிமுக தான் என்றும் கே. பாலகிருஷ்ணன் கடுமையாக விமர்சித்துள்ளார். தலித்துகளுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள், அதனால் நிகழும் மரணங்கள் தொடர்பாக பெரிய கட்சிகள் கூட மௌனம் காப்பதாக தொல் திருமாவளவன் சாடியுள்ளார். புதிய கட்சிகளும் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை நடிகர் விஜயால் கூட கண்டிக்க முடியவில்லை எனவும் திருமாவளவன் பகிரங்கமாக விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி சென்றும் கூட இபிஎஸ் கவின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு வாகை சூடும் என நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. இது தொடர்பாக அவர் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராவோம் என்றும், நாம் மாற்று சக்தி அல்ல முதன்மை சக்தி என்பதை உலகுக்கு மீண்டும் உணர்த்துவோம் என்றும் கூறியுள்ளார். மதுரை மாநாட்டில் கொள்கை எதிரி, அரசியல் எதிரியை சமரசமின்றி எதிர்ப்போம் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தங்கம் விலை இன்று மீண்டும் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 74,360 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 80 ரூபாய் குறைந்து 9,295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.